ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 21வது பாடல் பார்க்க போறோம். முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை கற்பதோர் நாவன் அனல்படு கையன் அற்புதன் அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒப்பதோர் மெய்க்கொடு சென்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அற்புதன் ஆச்சரிய மாயையில் வல்லவனாகிய திருமால், முப்புரி நூலினன் மூன்றாக திரிக்கப்பட்ட பூநூலை அணிந்தவனாகியும், முஞ்சியன் முஞ்சி என்னும் புல்லாகிய அரைநாணை உடையவனாகியும், விஞ்சை கற்பது ஓர் நாவன் வேத வித்தையை சொல்லுகின்ற நாவை கொண்டவனாகவும், அனல்படு கையன் அனல் தோன்றும் கையை உடையவனாகவும், அற்புதரே அறியும் அற்புத ஞானம் வாய்ந்த மேலோர்களை அறிந்து கொள்ள தகுந்ததான தன் சிற்பதம் ஒப்பதோர் தனது ஞான நிலைக்கு ஒப்பதாகிய ஒரு மெய்க்கொடு சென்றான். வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாவலியின் வேள்விச்சாலைக்கு சென்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது 4 வரியில விஷ்ணுவை பத்தி, விஷ்ணுவுடைய வாமன அவதாரத்துல 6 உவமைகள் கொண்டு விளக்குறாரு. இப்பேற்பட்ட பாட்டை நம்ம ஒரு யோசிச்சு அந்த கற்பது அற்புதன் சிற்பதம் அந்த மாதிரி எதுகை முனையா வரணும் அப்படின்னு நினைச்சு வெண்பா வடிவில் யோசிச்சு எழுதணும்னு சொன்னா கூட நமக்கு வராது. ஆனா இவருக்கு சரளமாக இவர் உட்காந்து நம்ம ஒரு நாளைக்கு 10 பாட்டு அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துல எழுதி முடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் 10,368 பாட்டுலாம் எழுதல. கம்பர் அவங்க சிஷ்ய பிள்ளைகள்லாம் எவ்வளவு வேகமா சொல்றாங்களோ, எவ்வளவு வேகமா எழுத முடியுமோ அந்த வேகத்துக்கு அவர் கிடுன்னு ஒரு பிரவாகமாக வந்ததுதான் இந்த கம்பராமாயணம். எதுக்கு சொல்ல வரேன், அவர் சரஸ்வதி நாக்குல இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வர முடியாது. இப்போ இதுல என்னென்ன ஓமையெல்லாம் சொல்றாருன்னு பார்க்கலாம். முப்புரி நூலினன் அப்படிங்கிறாரு. அதாவது முப்புரி நூல் அப்படின்னாலே பூநூல்னு அர்த்தம். ஏன்னா புரிதல் அப்படின்னா திரித்தல்னு அர்த்தம். 3 நூல்களால் ஆக்கப்பட்ட பூநூல் அப்படின்னு. இப்ப நம்ம விநாயகர் அகவல்ல கூட ஔவையார் சீதக்கிளப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைப்பாட அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த விநாயகர் அகவல்ல எப்பேற்பட்ட யானை அப்படின்னு பிள்ளையார வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே அப்படின்னு. எப்பேற்பட்ட களிறு அப்படின்னா 2 செவி 2 காதுகள் கொண்டுள்ள, இலங்கு பொன்முடி, இலங்குதல் அப்படின்னாலே ரொம்ப விளங்குதல், ரொம்ப பிரகாசமாக ஜொலித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பொன்முடி கிரீடத்தை கொண்டுள்ளவனும், திரண்ட முப்புரி நூல் திரட்டப்பட்ட 3 நூல்களால் திரிக்கப்பட்ட பூநூலை அணிந்துள்ள மார்பை கொண்ட, சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான சொற்களால் விவரிக்க முடியாத மெய்ஞான அற்புதன் என்ற கற்பக களிரே. அற்புதன் அதாவது இங்க நம்ம பாக்குறோம்ல இந்த பாட்டுலயும் அற்புதன் அற்புதரே அறியும் தன் சிற்பதம் அப்படின்னு வருது இல்ல. இந்த இடத்துல அற்புதன்ங்கிறது ரொம்ப ஒரு மேலான ஞானம், தூய ஞானம் அப்படின்னு சொல்றோம்ல, ஞான நிலையை அடைந்தவன். அதே மாதிரிதான் இங்கேயும் அற்புதன் என்ற அப்பேற்பட்ட சிவபெருமான் என்ற பிள்ளையான விநாயக களிரே, அதாவது யானையே அப்படின்னு பிள்ளையார வர்ணிக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன், எப்படி அங்க முப்புரி நூல் அப்படின்னு வருதோ அதே மாதிரி இங்க வாமன அவதாரத்துல பிரம்மச்சாரி வடிவத்துல அந்தனர் குளத்துல தானே மகாபலியை போய் சந்திக்கிறாரு திருமால். அதனால இங்க முதல்ல முப்புரி நூலினன் அப்படின்னு பூநூல் அணிந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முஞ்சியன் முஞ்சிங்கிறது ஒரு விதமான புல்லு, அந்த புல்ல வச்சு தரிக்கப்பட்ட அதையே அரைநானாக அந்த பிரம்மச்சாரிகள் அணிவாங்க. பூணல் போட்ட உடனேயே இது எப்பவுமே இருக்கும். இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் செய்யாம சும்மா சம்பிரதாய சடங்குக்கு அந்த ஹோமம் பண்ணும் பொழுது மட்டும் வாத்தியார் கட்டி விடுவார். அது எப்பொழுதுமே அந்த காலத்துல இருந்திருக்கு. அதனால இங்க முஞ்சியன் அப்படிங்கிறாரு. அடுத்தது விஞ்சை கற்பதோர் நாவன். விஞ்சை அப்படின்னாலும் சரி, வித்தை அப்படின்னாலும் சரி, பிரம்ம வித்தை. அதாவது இங்க சாதாரண வித்தை, ஆயக்கலைகள் 64 அந்த 64 கலைகளை சொல்லல. இங்க வித்தைங்கிறது வேத வித்தையை குறிக்குது. ஏன்னா எப்பவுமே வேதங்களை ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நாக்கு அப்படிங்கிறதுனால விஞ்சை கற்பதோர் நாவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அனல் படு கையன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல் முரண் அப்படின்னு கான்ட்ரானிம்
ஒரே சொல் அது எதிர்மறைக்கும் பொருளாக வந்தால் அது கான்ட்ரானிம், சொல்முரண். நான் படுதல், அதாவது தோன்றுதலுக்கும் படுதல் தான், அழிதலுக்கும் படுதல் தான். இந்த இடத்துல தோன்றுதல்ங்கிற பொருள்ல வருது. அனல் படு கையன் அப்படின்னு. ஏன் அனல் படு கையன்னு சொல்றாருன்னா, பிரம்மச்சாரிகளுக்கான நோன்பு சமிதாதானம் எப்பவும் 2 வேளை ஒரு நாளைக்கு செய்யணும், காத்தால சாயங்காலம். அப்படி செய்து செய்து வேள்வி அந்த அக்னி வளர்க்கறதுனால, அது அந்த பழக்கத்தினால இது அனல் தோன்றக்கூடிய கை அப்படின்னு அவருடைய கைய வர்ணிக்கிறாரு. அடுத்தது சிற்பதம் ஒப்பதோர் மெய்கொடு. இந்த இடத்துல கொண்டு அப்படிங்கிறது இடைகுறைந்து கொடு அப்படின்னு வந்திருக்கு. மெய்யினா வடிவம்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் அப்படின்னா, அற்புதரே அறியும். அற்புதரேன்னா அற்புதமான ஞான நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் மட்டுமே அறியக்கூடிய சிற்பதம். நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்திலேயே 2வது பாடல் இது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. சிற்குணத்தர் தெரிவு அருணல் நிலையற்கு உணர்த்த அரிது என்று எண்ணிய 3 முற்குணத்தவரே முதலோர் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றாரோ அப்படின்னு கம்பர் சொல்லும் பொழுது, சிற்குணத்தர் தெரிவு அருணல் நிலை அப்படின்னு தான் சொல்ல. அப்பயே நான் சொல்லியிருக்கேன், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படின்னு. அதுல வர்ற சித்து அதாவது உயர்ந்த குணம் அப்படின்னு. அதே தான் இங்க சிற்பதம். அதே மாதிரி பதம் அப்படிங்கிறதும் நான் இது திருக்குறள் இன்ட்ரோடக்ஷன், அந்த திருக்குறள் சீரீஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல முதல்ல எடுத்த உடனேயே அர்த்தப்பால் உரைப்பாயிரம் தொடங்கும் பொழுதே பரிமேலழகர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் என்பது அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தருக்கு உறுதியினை உயர்ந்தோரான் எண்ணப்பட்ட பொருள் 4 அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பவே நான் சொல்லியிருப்பேன், பதம்ங்கிறது அது பதவியை குறிக்கும், இல்லாட்டி வரிசை வகையை குறிக்கும். அந்த இடத்துல பதவியை குறிக்குது. அதனாலதான் இந்திரன்கிறதே ஒரு பதவி தான், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மாதிரி. இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொருத்தர் இந்திரனாக இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க சிற்பதம், பதம்னா இந்த இடத்துல பதவியை குறிக்குது. எப்பேற்பட்ட பதவி நிலை அப்படின்னா, ஞான நிலையில். அந்த ஞான நிலை, விஷ்ணுவுக்கு என்ன ஞான நிலை உண்டோ, மெய்யறிவு மிக்கவனாக இருக்கான்ல, அந்த நிலைக்கு ஏற்ற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் அப்படின்னு. அந்தணர் கோலத்தை தான் இவர் இப்படி அதற்கு ஏன்னா அந்தணர் அம் கூட்டல் தன் கூட்டல் தன்மை, அழகிய காருண்யத்தை கொண்டவர்கள். அதனால அதே நிலையில ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் அப்படிங்கிறதுனாலதான் சிற்பதம் ஒப்பதோர் மெய்கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இப்ப மொத்தம் இந்த பாட்டுல 6 ஊமைகள் சொல்றாரு. முப்புரி நூலினன், முஞ்சியன், விஞ்சை கற்பதோர் நாவன், அனல்படு கையன், அற்புதன், அற்புதரே அறியும் தன், சிற்பதம் ஒப்பதோர் மெய்கொடு. மெய், இது 6ம் அவர் திருமால வாமனாவதாரத்தை வர்ணிக்கிற வர்ணனைகள் தான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. முப்புரி நூலினன், முஞ்சியன், விஞ்சை கற்பதோர் நாவன், அனல்படு கையன், அற்புதன், அற்புதரே அறியும் தன், சிற்பதம் ஒப்பதோர் மெய்கொடு சென்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் 7 எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.